ஓகே, வணக்கம். என் பேர் முனியாண்டி. நான் மலேசிய தமிழர் சங்கத்தின் சுங்கபட்டணி கலையின் தலைவரும் கூட. நம்ம ஜூன் 22 ஒரு கல்வியாகம் இந்த கோயிலில் நடத்திக்க வரோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னாக்கா ஹார்பர் டீசல் 1, இப்போ லாடாஞ்சிராயின்னு சொல்லுவாங்க. பீடம்லேருந்து ஒரு சில மீட்டர், அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் போகணுமாக்கா இந்த கோயிலுக்கு நம்ம வந்துடலாம். இந்த கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலும் கூட, சரித்திரம் வாய்ந்த கோயிலும் கூட. இதுக்கு பின்னாடி தான் யூனோஞ்சராய் மலை இருக்கு. இந்த மலை என்னன்னாக்கா நம்ம சோழ மன்னர் ஆண்ட இடம். இது கடாரம் ஆண்ட மண்ணு, அவருடைய புண்ணிய பூமி இந்த கோயில். இந்த கோயிலில் இந்த யாகத்தை நடத்துல பல சிறப்புகள் இருக்கு. அந்த காலத்துல அதாவது மலாய்க்காரர்கள் இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம இனம் ஆண்ட இடம் புண்ணிய பூமியும் கூட. இந்த பூமியில இந்த கல்வியாகத்தை நடத்தினாக்கா இதுல கலந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு அந்த புண்ணியம் கூடும். இதோட நோக்கம் என்னவென்றால், இந்த கல்வியாகத்துல தட்டிக்கா பிள்ளைங்கள்ல ஃப்ரம் 5 from 6 பிள்ளைங்க வரைக்கும் யூனிவர்சிட்டி பிள்ளைங்க பட்ட படிப்பு மாணவர்கள், மருத்துவ படிப்பு மாணவர்கள், தொழில் அதிபர்கள், சொந்த தொழில் புரிபவர்கள், வீட்டு தலைவர்கள், தலைவிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அத்தனை பேரும் இந்த யாகத்துல கலந்துக்கலாம். இந்த யாகத்தின் பெருமை என்னன்னாக்கா 1,00,000 பேர் நம்ம கூட்டுறோம். இந்த 1,00,000 பேர் அந்த யாகத்துல தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய நாமத்தை, அவங்களுடைய பேரும் அவங்க நட்சத்திரமும் அவங்க வாய்னால சொல்லி அந்த யாகத்துல அந்த அச்சதியை போடும்போது அந்த மந்திரமானது பல சுபிச்சங்களை நமக்கு கொடுக்கும், பல நல்லதுகளை கொடுக்கும், தீய சக்திகளை விரட்டும், கெட்டதுகளை போக்கும், வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும், எல்லாமே நல்லா நடக்கும். ஏன்னா அப்படியாப்பட்ட இடமும் கோயிலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த யாகமும் அப்படியாப்பட்ட ஒரு யாகம். இதை நடத்தி கொடுக்கிறவர் நம்ம கெண்டா பள்ளிஸ் பிள்ளைங்க மாநிலத்து தலைமை குருக்கள். அவங்க பரம்பரையா அந்த தொழிலில் உள்ளவங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மந்திரத்தினால் இந்த யாகம் சிறப்பா நடக்குது. இதுல எல்லாம் கலந்துக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தர்ப்பணம் கொடுக்குறோம்ல, இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம்ல. அப்போ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஐயருங்க ஒன்று மாதிரி சொல்றாங்க. நம்ம போய் ஆத்தங்கரையில் போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அந்த தர்ப்பணம், அந்த இறந்தவர்களுடைய நட்சத்திரமும் தேதியும் அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா, இந்த தர்ப்பணத்துல, இந்த யாகத்திலேயே அந்த தர்ப்பணத்தை நினைச்சு அந்த அச்சடியை போடுங்க. ஏன்னாக்கா இந்த யாகம் என்பது பஞ்சபூதங்களுக்கு போய் சேரும். பஞ்சபூதங்களுக்கு போய் சேரும் போது நேரடியாகவே ஈசனிடம் போய் சேருது. இந்த தர்ப்பணம் நேரடியாக போய் சேருது. அது மட்டும் இல்லைங்க, உங்க தொழில் வழங்கணுமா, உங்க தொழில் நல்லா இருக்கணுமா, வாங்க. உங்களுக்கு படிப்புல நீங்க சிக்கலா இருக்கா, படிப்பறிவு இன்னும் நல்ல பலமா இருந்தோமா, வாங்க. மருத்துவத்துறையில படிக்கிறீங்களா, நீங்க எடுக்கிறதுக்கான சக்சஸ் ஆகணும், வெற்றி அடையணும், நீங்க யார் மேல கை வச்சாலும் அந்த அவங்க சுபிச்சம் பண்ணணும், வாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க, நிறைய இருக்கு. வாங்க, இந்த யாகத்துல கலந்துக்குங்க. உங்களுடைய வர நம்ம பெருசா எதிர்பார்க்கிறோம். மந்திரம் முக்கியங்க. இந்த மந்திரத்துல கலந்துக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த யாகத்துல கலந்துக்க வருவங்க நாடு முழுவதும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நாடு முழுவதும் மக்கள் கலந்துக்கலாம். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாமே கலந்துக்கலாம். இதுல கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தொகை தான் நம்ம வாங்குறோம். 10 வழி தான் வாங்குறோம். மலேசியாங்கிட்டு 10 வழி தான் வாங்குறோம். இது சிறிய தொகை தான். ஏன்னா பெரிய தொகை தான் நம்ம வாங்க முடிஞ்சுமாக்கா ஒரு சில பேரால முடியும், ஒரு சில பேரால முடியாது. 10 வழி தாராளமாக கொடுக்கலாங்க. அப்புறம் இந்த ஞானம் என்பது இந்த யாகத்துல கலந்து ஞானம் என்பது நல்ல அருமையான ஒரு ஞானம். இதுல கலந்துக்கிட்டோம். இந்த ஞானம் பெற்றுட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வளர்ச்சியே வேற, நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. வாங்க, இதுல கலந்துங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, வரும்போது பாரம்பரிய உடுப்பு கொண்டு வாங்க. நம்மளுடைய பாரம்பரிய உடுப்பு, வேஷ்டி, சேலை, இந்த அரக்கால் சொல்லுவாரு, இந்த முட்டி கட்டி சொல்லுவாரு, எல்லாம் தயவு செய்து வேணாம். அது நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது. நம்ம பாரம்பரியம் உடுப்புவாங்க. அதே சமயத்துல பால் குடம் எடுக்க ஆசைப்படுறவங்க தயவு செய்து மஞ்சள் உடுப்புல வாங்க. கோயிலில் ரசீது எடுத்து பால் குடம் செலுத்தலாம். அதுக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இன்னும் சிறப்பாக இருக்கும். வாங்க, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம்.